நாகின் மாஸ்டர் என்னுடைய அப்பா, என்னுடைய குரு, நம்ம மிக்ஜிலோடைய த என்டையர் குரு. ஸோ நாகின் மாஸ்டர் அவர்கள் வந்து அவருடைய லைஃப் ஸ்டைல் பற்றியோ வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஐ கார்டு மேலே இருக்குல்ல, அந்த கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ரைட் கார்னரில் உங்களுக்கு வந்து அந்த நாகின் மாஸ்டரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வரும். ஸோ இப்போது நாகின் மாஸ்டர் அவர்கள் வந்து பாபாஜியோட என்ன அனுபவங்களை அவர் வந்து சந்தித்தார், என்னென்ன விஷன்ஸ் வந்து அவருக்கு ஏற்பட்டது, என்னென்ன மிராக்கிள்ஸ் அவருக்கு வந்துட்டு லைஃப்பில் நான் பாபாஜி மூலியமாக அந்த அனுபவம் அவருக்கு கிடச்சிது அப்படின்றது இது வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப சின்னதாக ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன், குவிக் வீடியோ தான். நாகின் மாஸ்டர் எப்போயுமே தியானத்தில் உட்காரும்போது மிட் நைட் தான் தியானத்தில் உட்காருவார். எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ தியானத்தில் இருப்பார். அப்போது அந்த அந்த ஒரு டோட்டல் கான்ஷியஸ்னஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு மறந்து தன்னுடைய நிலைக்கும் தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டிஷியஸ் அப்படின்றத நவுத்தி வச்சு, கோவில்களை நவுத்தி வச்சு, நம்மளுடைய சராசரி லைஃப் ஸ்டைலையே வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு, நம்மளுடைய உடலையுமே பக்கத்தில் வச்சுட்டு அவருடைய தியானத்தில் அவர் இருப்பார். இதுதான் அந்த கான்ஷியஸ்னஸ். அப்போது அப்படி இருக்கும்போது அவருக்கு பாபாஜி மூலியமாக தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன வந்து பாபாஜி அவருக்கு தெரியப்படுத்தியிருப்பார் அப்படின்றது நம்ம இமேஜின் பண்ண வேண்டாம். அவர் எனக்கு சொன்ன சில விஷயங்களில் நான் ஒரு ஃபுல் டெப்த்தாக சொல்லாமல் சின்னதாக நான் சொல்கிறேன். ஒரு மிராக்கிள் வந்துட்டு அவர் வந்துட்டு பாபாஜி மூலியமாக அவர் வந்துட்டு அனுபவிச்சிருக்கிறாரு. எது அப்படின்னா, சராசரியாக ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற நிறைய மக்களுக்கும் கிரியாவில் நம்ம வந்துட்டு தியானித்து ஒரு குருவாக இருந்து அவர் வந்துட்டு பல பேருக்கு அதை வந்துட்டு அருளிக்கிறார். இன்னைக்கு அவர் மூலியமாக தான் இது எல்லாமே அப்படின்னும் போது இந்த ஒரு டோட்டல் கான்ஷியஸ்னஸ்க்கு ஒரு பவர் இருக்கும், அவருக்குள்ளேயே ஏற்படுற பவர். அப்போ பாபாஜி எப்படி அவரை சந்திப்பார்? ஃபிசிக்கலாக வருவாரா, இல்லை வந்துட்டு தேர்ட் ஐயில் வருவாரா, இல்லை எப்படி அவரால் வந்து அவரோட பேச முடியும் அப்படின்றது இங்கே பிரமிக்கக்கூடிய விஷயம். அவருக்கு எப்படி அந்த காட்சி வந்திருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் பாரு. வெறுமனே ஜஸ்ட்டு ஒரு ஃபோக்கஸ் லைட்டு. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு லைட் டியூப் லைட் ஏதோ பார்க்குறீங்கன்னா அந்த லைட்டை நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி தான் மகாவதார் பாபாஜியோடைய கான்ஷியஸ்னஸ் லைட், அவருடைய என்லைட்டன்டு ஸ்டேட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதோடைய ரொம்ப மினிமல் லெவல் நம்மளால் பார்க்க முடியுமான்றதே பெரிய விஷயம். ஆனால் நாகின் மாஸ்டர் அந்த மினிமம் லெவலுக்கும் மேலே அவர் வந்துட்டு அந்த பாபாஜியோடைய லைட்டை தரிசிச்சிருக்கிறார். அப்போது பாபாஜி கடவுள், அவர் தான் ஒன் அண்ட் காடுன்றதெல்லாம் இங்கே விஷயமே இல்லை. பாபாஜி இஸ் எ என்லைட்டன்டு மாஸ்டர். சித்தர்களுக்கும் தாண்டி போன ஒரு நிலையான ஒரு சித்தர் அவர். அப்பேற்பட்ட சித்தருடைய அருள் தேர்டை மூலியமாக தான் கிடைக்கும். அப்போ இந்த தேர்டையை திறக்கிறதுக்கு பல வருஷம் நாகின் மாஸ்டர் ஐயா வந்து பயிற்சி பண்ணியிருக்காரு. வெறும் தேர்டையை திறக்கிறதுக்கு இல்லை, மோட்ச முக்தி மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தான் அந்த தியானத்தை அவர் டெய்லி லைஃப் ஸ்டைலில் செஞ்சிட்ருப்பார். இல்லறத்தில் உட்காந்து தான், எங்கேயும் விட்டுட்டுலாம் போகலை அவர். குடும்பத்தை விட்டுட்டுலாம் போய் அது கடவுளை தேடணும்னு எந்த குருவுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. இல்லறத்தில் இருந்துட்டு தான் நீங்கள் அடையணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்துட்டு சித்தி கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இல்லைனா இந்த கர்மாவில் வந்து நீங்கள் கழிக்காமலே எங்கே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ எஸ்கேப் ஆக முடியாது. அது மாதிரி தான் நாகின் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார். அவர் உட்கார்ற அந்த மிட் நைட் டைமில் ஏதோ மிராக்கிள் ப்ரேயர்ஸ்லாம் இருக்கும், சிலதெல்லாம் வந்துட்டு சால்வே ஆகாத விஷயங்கள்லாம். இவர் அதை வந்துட்டு ப்ரேயரில் இது பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு சிக்னல் வரும். அது என்னெல்லாம் நான் சொல்ல விரும்பலைங்க, பிகாஸ் தட் இஸ் வெரி பர்சனல் அண்ட் வெரி சென்சிட்டிவ். அது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் அது அவர்கிட்ட இருக்கிறது தான். அதனால தான் வந்துட்டு அதை நான் பகிர்ந்துக்க விரும்பலை எப்பயுமே. பட் அவருக்கு ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் ஓகே அப்படின்னு வச்சுன்னா அவர் வந்து அந்த விஷயத்த நடந்துருங்க, சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக அப்படி சொல்லிட்டு விட்டுருவார். ஸோ இந்த அளவுக்கு கான்ஷியஸ்னஸை வந்து பாடி, நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல், சுற்றி சொசைட்டி இதெல்லாமே இழந்து தன்னுடைய பாடியை இழக்கும்போது தான் அந்த குருவை வந்துட்டு அவர் நினைக்க தேவையில்லை, அந்த குருவே இவர்கிட்ட வருவார். அதான் பாபாஜி சொல்கிறது, நீ ஒரு அடி எடுத்து வை, நான் 10 அடி எடுத்து வச்சு வரேன். எங்கே வருவார்? ஃபிசிக்கலாக வர மாட்டார். அவர் உள்ள கான்ஷியஸ்னஸ் உள்ளே இருக்கிறத பற்றி சொல்கிறார். தேர்ட் ஐ, அந்த தேர்ட் ஐயை பற்றி அவர் சொல்கிறார். தேர்ட் ஐயில் நீங்கள் ஒரு அடி மேலே போனாலே அவர் வந்துட்டு 10 அடி அடித்து உங்ககிட்ட வருவார், எடுத்து அவர் வருவார். அப்போது இப்பேற்பட்ட ஒரு ஞான மார்க்கத்தை ஒரு மனிதனும் கடைப்பிடிக்கணும் அப்படின்றது என்னுடைய நாகின் மாஸ்டர் வந்து நிறைய பேருக்கு அதை சொல்லிக் கொடுக்கணுன்னு அவரை எப்போயுமே ஆசைப்படல. அவர் ஆத்மா ரியலைஸ் ஆன பிறகு அமைதியாக அவர் வந்துட்டு இறைவனோட அவரோட இணைஞ்சிடணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு ட்ரீம். எப்பயுமே அவருடைய கோலே அதுதான். ஸோ அதனால் அவர் எதையுமே பேராசைப்படுறதோ இறைவன்ட்டு அது கேட்குறது இது கேட்குறதுலாம் என்றைக்குமே ஒரு நாள் அவர் எப்படி இருந்ததில்லை. அதனால தான் என்னால் வந்துட்டு
அந்த உண்மையான யோகத்தை உங்ககிட்ட இப்படி கொடுக்க முடியுது கிரியாவை. அப்போ பாபாஜி என்ன மிராக்கலாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு லைட் விஷனில் வந்து அதை அப்படி சொல்லி கொடுத்துட்டு அப்படி போயிடுவார். இதில் நாகின் மாஸ்டர் வந்து அந்த வே ஆஃப் உட்கார்றது, அந்த ப்ளசண்ட், அது அவர் உட்கார்ந்தாலே ஒரு ப்ளசண்ட் பவர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதை வந்துட்டு நாங்களாம் உணர்ந்துருவோம். இது உணர்ந்திருக்கிறதுனால தான் அதை வந்துட்டு அவ்வளோ டெப்த்தாக அவ்வளோ ஈஸியாக எங்களால் சொல்ல முடியுது. இது வந்துட்டு பல பேரால் உணர முடியும். ஒரு யோகியோடைய வந்து வாழ்க்கையை நான் வந்துட்டு ஓட்டியிருக்கேன். அது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு காலேஜ் போகிறது, எங்கே போனாலுமே வந்துட்டு நாகின் மாஸ்டர் ப்ரெசன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் என் கூட. அது ப்ரில்லியண்ட்டான ஒரு வேர்ல்டு. ஸோ திஸ் இஸ் ஹவு த ரியலைசேஷன் ஆஃப் அ மாஸ்டர் வில் பி. அதனால தான் நாகின் மாஸ்டர் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, இஸ் அ மாஸ்டர் ஆக்சுவலி. நம்மளுடைய ஒரு கிரியாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா, அந்த நாகின் மாஸ்டர் செஞ்ச கிரியாவுடைய பிளெஸிங் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் யோகா செய்கிறதா இருந்தாலும், மெடிடேஷன் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும், இது எல்லாமே வந்துட்டு அவருடைய பிளெஸிங் இல்லாமல் உங்களால் வந்துட்டு இது உள்ள நுழைவ சான்ஸே கிடையாது. ஸோ அவங்களுடைய லெவல் ஆஃப் எட்டர்னல் லைஃப்பில் அவங்க இப்போ இருந்தும் அப்படியே உங்களை வந்துட்டு கண்காணித்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ளெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் தேர் லைஃப். ஸோ அப்பேற்பட்ட நாகின் மாஸ்டர் என்னென்ன மிராக்கல்ஸ்லாம் செஞ்சாருன்றதை வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் ஐ வில் டெல் யூ. பட் எந்த மிராக்கலாக இருந்தாலும் சரி, எந்த ப்ரேயராக இருந்தாலும் சரி, மற்றவனுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னும் போது இவர் அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ரேயரில் வச்சு அதை சால்வ் பண்ண தான் பார்ப்பார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்பிரிட்டை வந்து நம்ம இன்றைக்கி அவரை பற்றி நம்ம பேசுகிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு எல்லாருக்கும். ஸோ நாகின் மாஸ்டருடைய ஒரு அந்த ஒரு படமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது டோட்டலாக அந்த ஒரு ஆவ்ரா நீங்கள் அப்படி பார்த்தாலே தட் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்வாங்க. டோட்டலாக உங்கள் பாடியே வந்துட்டு டோட்டலாக அப்படியே எல்லாத்தையும் மறந்து அப்படியே நீங்கள் அதை அப்படியே ஷாக்காக அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படியே நம்ம ஃப்ரீஸ் ஆகிடுவோம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது. ஸோ அந்தளவுக்கு ஆவ்ராவை பில்ட் பண்ண வீட்டிலேருந்தே அவ்வளோ செஞ்சுருக்கிறாருன்னா நம்மெல்லாம் வந்துட்டு ஈஸியாக செய்யலாம். அவருக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் நிறைய செஞ்சார். நமக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக கிடைக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இது வேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஐயா சொல்கிற மாதிரி வேஸ்ட் பண்ணால் நம்மளை விட பைத்தியக்காரங்க யாருமே கிடையாது. ஸோ அதை வந்து உணர்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். அறிவோம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.